அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயமஸ் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, ஒரு முருகர் அற்புதம் அதிசயம் அது சம்பந்தமான ஒரு குரல் பதிவு. இமயமலையில் குப்தி கார்த்திக் சுவாமி கோவிலுக்கு வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி போனது எல்லாமே முருகப்பெருமான் கருணைன்னு தான் சொல்லுவேன். காரணம் வந்து எவ்வளோ நேரங்களில் வந்து பல தடைகள் வரப்போல அந்த தடைகள் எல்லாமே முள் பாதை எல்லாமே மலர் பாதையாக மாற்றி கொடுத்தாரு முருகப்பெருமான். இது வந்து 100% வந்து அவர் பண்ணது தான். அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லாமல் நள்ளிரவில் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது எல்லாமே ஒரு சக்தியும் ஊக்கத்தையும் கொடுத்து இந்த கோவில் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் அடியாரில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அந்த பயணத்தை வச்சார். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கோவிலை வந்து நான் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட இமயமலை சார்ந்து அந்த பகுதியில் இருக்கிற கோவில். இந்த குப்தி கார்த்திக் சுவாமிக்காவது வந்து ஏதோ கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் அவங்களோட இருந்துச்சு, அதை வச்சு தொடர்பு ஏற்படுத்தி தொடர்பு கொண்டு எல்லாம் பேசி போனோம். ஆனால் அந்த கோயில் வந்து எங்கள் ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு முருகப்பெருமான் நம்ம உலகம் ஃபுல்லாக இல்லாத ஒரு சிறப்பான வழிபாடு அங்கே இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இப்படி ஒரு விஷயம் வந்து முருகப்பெருமான் காட்டியிருக்காரு. அது சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக நம்ம தம்பி தேஜுன் இருக்கு அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்லி எப்படியா தேடி கண்டுபிடிங்க. நானும் என்னோட முயற்சியெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் கிடச்சிருச்சான்னு கேட்பேன். ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம எந்த விமான நிலையம் போனோம், அங்கேருந்து அதுக்கப்புறம் எப்படி ட்ராவல் பண்ணுறது, இதையும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யாருன்னா அந்த கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு பார்த்தா யாருமே போகல. இதுலேயும் முதல் தமிழராக நம்மளை முருகப்பெருமான் அனுப்புகிறாரு. அதுவும் ஒரு பெரும் பாக்கியம், பெரும் கருணை. அது சம்மந்தமாக தேடிட்டே இருக்கும்போது நான் அரசியலில் இருக்கும்போது டெல்லியில் பல காலம் இருந்திருக்கேன். அப்போது இமாச்சல் பிரதேசத்தில் விக்ரம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அரசியல், கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ எம்பி மாதிரி ஒரு செல்வாக்குடைய ஒரு ஆள். அவர் வந்து ரொம்ப வருஷமாவது நான் பார்த்து பேசி இன்றைக்கி வந்து ஒரு அதிசயமாக எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இது மாதிரி எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிக்கிறப்போ, அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் இப்போ பொலிட்டிக்கெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டேன், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல்லாம் வந்துட்டேன். நீங்கள் இமாச்சல்னு எனக்கு உங்கள் பேரை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு இமாச்சல் பிரதேசில் எனக்கு ஒரு உதவி வேணும், இந்த மாதிரி இங்கே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அதோட பெரிய ஆச்சரியம் அவர் எனக்காக எந்த விஷயம் தொடர்பு கொண்டாரோ அது சம்மந்தமான ஒரு ஊரில் தான் அந்த தேர்தல் தம்பி இருக்கார், பெங்களூரில். இயற்கை எப்படி ஒரு கணக்கு போட்டு இந்த விஷயத்தை நடத்துச்சுன்றது தான் பெரிய அதிசயம். முருகர் இருக்கார், நம்மளை வழி நடத்துகிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கார், நம்ம கூடிய இருக்கான்றது வந்து இது ஒரு பெரிய உதாரணம். அவர் அந்த கோவில் பேரை சொன்னோடனே கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு எல்லா தகவலும் வாங்கி தரேன்னாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு கிரிப்பான ஒரு தொடர்பு அங்கே கிடைச்சதுனால நம்ம தைரியமாக பயணிக்கலாம். முருகர் அற்புதம் அதிசயம். இப்போது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு பெரிய அதிசயம் இது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.